தம்பிகளா, அதிவேகமாக வண்டி ஓட்டுறதே தப்பு. அதுலேயும் ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டுறது இன்னும் பெரிய தப்பு. இதையும் தாண்டி சீனியர் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் வண்டிக்கு முன்னாடியே எட்டு போட்டிங்க பார்த்தீங்களா, அங்கே தான் நீங்கள் மாட்டினீங்க. என்ன ஆயிருக்குன்றதை விரிவாக பார்ப்போம் வாங்க. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளரான லக்ஷ்மி சௌச்சன்யா அப்படின்னு அழைக்கப்படுறவங்க அவங்களுடைய அலுவலகத்துக்கு வந்துகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த வழியா அதிவேகமாக 2 இருசக்கர வாகன ஓட்டிகள் சர்ருபுருன்னு எட்டு போட்டு ஓட்டியிருக்காங்க. ஹெல்மெட்டும் போடல, பார்க்கவும் சின்ன பசங்க மாதிரி இருக்காங்க. அண்ணன் வண்டியை ஃபாலோ பண்ணுங்கன்னு சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி சௌச்சன்யான்றவங்க வண்டியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அச்சோச்சோ போலீஸ்டா அப்படின்னு இவங்க இன்னும் வேகம் பிடிச்சி ஓட, எடுத்தேன் பாரு ஒரு ஓட்டணும். அவங்க என்ன போனாலும் வண்டியை முன்னாடி வந்து நிறுத்தி லாக் பண்ணிட்டாங்க. வண்டியை பிளாக் பண்ணி, தம்பி எங்கேருந்து வரீங்க, என்ன நம்பர் பிளேட் இல்லை, ஹெல்மெட் இல்லை, எங்கேருந்து வர அப்படின்னு விசாரிக்கும் போது, பெண் போலீஸ்டா இவங்க, தப்பிச்சிடலான்னு இன்னும் வேகமாக ஓடி இருக்காங்க. இது ஆகிறதா இல்லைன்னு தெரிஞ்சு எஸ்எஸ்பி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இளைஞர்களை ஃபாலோ பண்ணி போயிருக்காங்க. இதே சமயத்தில் வாக்கி டாக்கி மூலயமா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. காவலர்கள் வரத்துக்கு முன்னாடியே 4 இளைஞர்களுமே எஸ்எஸ்பி அதாவது சீனியர் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸாக இருக்கக்கூடிய லட்சுமி அவர்கள் மடக்கி பிடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. பின்னர் போலீஸ் விசாரிக்கும் போது இளைஞர்கள் படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறதாகவும் அதில் ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போகணும்னு காத்திருக்கிறதாகவும் தெரிய வந்திருக்கு. சரி, பசங்களுடைய லைஃப்பை ஸ்பாயில் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலான்னு எஸ்எஸ்பி அவர்கள் ஒரு நூதன முறையில் ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதான் சார் இது, எந்த சிக்னலில் நீங்கள் நிற்காம வேகமாக போனீங்களோ அதே மாதிரி சிக்னலில் ஹெல்மெட் போடுறது எவ்வளோ முக்கியம், வேகமாக போனால் என்ன ஆகும்னு பதாகைகளை கொடுத்து இவங்களே கேம்பெயின் பண்ண விட்டாங்க. நூதன முறையில் அவங்களுக்கான விழிப்புணர்வை பசங்க புரிஞ்சுக்கிற மாதிரி பண்ண இந்த செயல் பாராட்டுக்குரியதுன்னு நிறைய பேர் வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறாங்க. இதனிடையே இளைஞர்கள் அதிவேகமாக போன சிசிடிவி காட்சிகளும் எஸ்எஸ்பி அவர்களை பின்னாடியே ஃபாலோ பண்ணி போன சிசிடிவி காட்சிகளும் இணையத்தில் வேகமாக பரவி வருது. இந்த தகவலை பற்றி உங்களோட கருத்துக்களை தினேஷ் ஆகிய கூட கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம பிக் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வட்டா.